உயிருக்கு உயிரா வளர்த்த மகளே இல்லை, இனி யாருக்காக நான் வாழணும்? 7 கோடியை அரசு பள்ளிக்கு அள்ளி கொடுத்த தாய். மிகப்பெரிய தொழிலதிபர்கள், கோடீஸ்வரர்கள் மற்றும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் சினிமா பிரபலங்களே ஏழை எளியோருக்கு உதவி செய்ய முன்வர தயங்கும் காலகட்டத்தில் வங்கியில் வேலை பார்த்து வந்த பெண் ஒருவர் தனக்கு சொந்தமான 7 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.5 ஏக்கர் நிலத்தை அரசு பள்ளிக்கு கொடையாக அளித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். யார் அந்த பெண்? எதற்காக தனது சொந்தமான நிலத்தை தானம் அளித்தார்? போன்ற அனைத்து தகவல்களையும் இங்கே பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆயி என்ற பூரணம். கனரா வங்கியில் வேலை பார்த்து வந்த இவரது கணவர் உக்கிரபாண்டியன் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். அதனால் கணவரின் வேலை பூரணத்திற்கு கிடைத்தது. இவர் தற்போது மதுரை தல்லாக்குளத்தில் உள்ள கனரா வங்கி கிளையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்த சூழலில்தான் பூரணம் தனது 1.5 ஏக்கர் நிலத்தை அரசு பள்ளிக்கு அள்ளி கொடுத்து அசத்தியுள்ளார். கடந்த 5ஆம் தேதி பள்ளியின் பெயரில் நிலத்தை பத்திரம் பதிவு செய்த பூரணம் மாவட்ட கல்வி அலுவலர் சுப்புராஜ், வட்ட கல்வி அலுவலர் எஸ்தர் இந்திராணி, தலைமை ஆசிரியர் சம்பூர்ணம் ஆகியோர் முன்னிலையில் முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகாவிடம் நிலத்தின் ஆவணத்தை ஒப்படைத்தார். இது தொடர்பாக மனம் திறந்து பேசிய பூரணம் 30 வயதான தனது மகள் ஜனனி 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டதாகவும், அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது தனது தாத்தா வாங்கிய நிலத்தை சொந்த ஊரில் உள்ள அரசு பள்ளிக்கு கொடையாக வழங்குமாறு கூறியதாகவும், அதையடுத்து தனது மகளின் இறுதி ஆசையை நிறைவேற்றுவதற்காக தனது பெயரில் இருந்த 1.5 ஏக்கர் நிலத்தை கொடையாக வழங்கியதாகவும் பூரணம் கூறியுள்ளார். பூரணம் தன் நிலத்தை கொடையளித்ததற்கான காரணத்தை விவரிக்கையில், என் பெயர் ஆயி என்ற பூரணம். எனது ஊர் கொடிக்குளம். நான் எனக்கு அப்பா வழங்கிய நிலத்தை அரசு பள்ளிக்கு கொடுத்திருக்கிறேன். எனது மகள் ஜனனிக்கு 1.5 வயது இருக்கும்போது என் கணவர் விபத்தில் இறந்துவிட்டார். அதன் பிறகு ஒற்றை ஆளாக என் மகளை வளர்த்து பிகாம் வரை படிக்க வைத்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்தேன். ஆனால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் என் மகளும் வாழ பிடிக்காமல் இவ்வுலகை விட்டு சென்று விட்டாள். 30 வருடங்களுக்கு முன்பு என் கணவர் என்னை விட்டு சென்றபோது என் மகளுக்காகவே வாழ்ந்தேன். அதன் பிறகு என் மகளும் என்னை விட்டு சென்றபோது யாருக்காக வாழ்கிறோம் என்று நினைத்தேன். அந்த சமயத்தில் என் மகள் என்னிடம் கேட்ட கடைசி ஆசை எனக்கு ஞாபகம் வந்தது. அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தேன். ஒரு வழியாக என் மகள் சொன்னபடி நிலத்தை கொடையாக வழங்கிவிட்டேன். இதன் மூலம் என் மகள் உயிருடன் வாழ்வதாக கருதுகிறேன். இதேபோல் வெளியே தெரியாமல் பலருக்கும் பல உதவிகளை செய்து வருகிறேன் என்று பூரணம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கோடி கோடியாக சம்பளம் வாங்கும் ஒரு சினிமா நடிகர் 10 ரூபாய்க்கு நோட் வாங்கி கொடுத்தாலே தங்களை பெரிய கொடை வள்ளல் போன்று காட்டிக்கொள்ளும் சினிமா நடிகர்களுக்கு மத்தியில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய 7 கோடி ரூபாய் சொத்துக்களை அரசு பள்ளிக்கு தானமாக கொடுத்த ஆயி என்ற பூரணம் அம்மா அவர்களை பாராட்டி நீங்களும் கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.